திமுக யாரெல்லாம் நம்மளுடைய கோர் ஓட் பேங்க் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்களோ கிட்டத்தட்ட அப்படியே தட்டி தூக்கிட்டாங்க தாவேக்கால. சார் இவங்களும் வந்து பர்சன்டேஜ் ஓட்டு வாங்கியிருக்காங்க, எல்லாம் கரெக்டு தான், நான் இல்லைன்னு சொல்லலை. அதாவது தாவேக்கா, திமுக, அதிமுக இவங்களுடைய அந்த வாக்கு சதவீதம் பார்த்திங்கன்னா ரொம்ப குறைவாகத்தான் இருக்கின்றது. ஒரேடியா வந்து தாவேக்கா ஒரு 48%, திமுக 25% அப்படின்ற மாதிரி வித்தியாசம்லாம் கிடையாது. பட் இருந்தாலுமே அந்த திமுக இடத்தை தாவேக்கா இன்று நிரப்பிவிட்டது. இனிமே வந்து அதை ரீகெயின் பண்ணுறது அப்படின்றது வந்து ஒரு ஹெர்குலியன் டாஸ்க். ஏன்னா இவங்க என்ன பண்ணணும்னு தெரியாமல் முதல் நாள்லேருந்தே இஷ்டத்துக்கு கேள்வி கேட்டுட்ருக்காங்க. இவங்க கேட்குற கேள்விக்கெல்லாம் சரமாரியாக அங்கே பதில் வந்துட்டுருக்கு. திமுகவுடைய ஐடி விங் என்ன பண்ணுறாங்கன்னே தெரியல. இப்போ உதாரணத்துக்கு அந்த தமிழ்த்தாய் வாழ்த்து எடுத்துக்காங்க. அதை சொன்ன உடனே கொஞ்ச நேரத்துலேயே அந்த பக்கத்துலேயே இருந்தது பாருங்கள். அது அன்னைக்கு முதலமைச்சராக இருந்த மு க ஸ்டாலின் அவர்கள் கவர்னர் பதவியேற்பு விழாவில் கலந்துட்டார். அங்கே என்ன பண்ணாங்க, இவங்க எங்களை கேட்குறாங்களா அப்படின்னு எதெல்லாம் வந்து கேட்கக்கூடாதோ அதையெல்லாம் இவங்க இஷ்யூவாக ரைஸ் பண்ணி வாங்கி கட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ திமுகவும் ஒரு வழியாக முடிஞ்சதுக்கு சம்மந்தம் கிட்டத்தட்ட இப்போ இருக்கிற சூழ்நிலையில் அவங்க வந்து சரியான கோர்ஸ் கரெக்ஷன் பண்ணலை அப்படின்னு சொன்னால் ரொம்பவே கஷ்டம். ரெண்டாவது, திமுக என்றைக்குமே கூட்டணி கட்சிகள் இந்த பலத்தில் தான் ஜெயிக்குதுன்றது நமக்கு தெரியும்.